வாரத்துடைய பொதுவான பாதிப்புகள் எடுத்து மனு கொடுப்போம். முடிச்சுட்டு எல்லாரும் போய் டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டு இருப்போம். இவங்கெல்லாம் ஏதோ நாமக்கல் மாவட்டத்தில் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. 10,000 2,500 ரொம்ப ஏதோ போஸ்ட் அடிச்சு கடன் ஆகிட்டாங்க போல இருக்கு, நம்ம போகும்போது ஷேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு. என்ன எவ்வளோ ஆச்சு என்ன அப்படின்னா, இல்லை 10,000 கையிருப்பு இருக்கு அப்படின்னாங்க. இதுக்கு ஆயுத பூஜைக்கு ஒரு நோட்டு போட்டு கணக்கு எழுதி நிர்வாகிகள் எல்லாருமே ஆளுக்கு 500 ஷேர் பண்ணி ஒருத்தர் கொடுத்து வச்சிடறாங்க. ஆயுத பூஜைக்கு புது நோட்டு வாங்கி கணக்குல எழுதி பூஜை வேற போட்டு வச்சிருக்காங்க. ரமேஷ் பார் எதிரி ரமேஷ் பார் அவர்தான் இவர்தான் வெளியே போஸ்ட் பண்ணுவாரு. பேர் சொல்லுங்க இல்ல மற்றவங்க விடிய விடிய கரெக்டா எங்க ஓடணும் அந்த மலையில இருக்கிற ஒவ்வொரு முடியும் வந்து வரலாறு சொல்லும். விஜய் இப்ப எவ்வளவு இருக்கு? 15,000 ரூபாய். அடுத்து போஸ்ட் அடிப்பதற்காக வச்சிருக்காங்க. என்ன போஸ்டர்னா அடுத்து போராட்டம் என்ன போறாங்க? அதெல்லாம் பண்றதில்ல, அது பண்றதில்ல. வழிகாட்டும், நீங்க எடுத்துட்டா வழிகாட்டும். கிராமத்தில் அடிப்படை வசதி, கிராமத்துடைய வளர்ச்சி நீங்க அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க. கொடுத்தீங்கன்னா பிரியாணி பண்ணிடலாம், கொடுத்தீங்கன்னா பிரியாணி பண்ணிடலாம். நீங்க பல நூற்றாண்டு காலம் தான் எங்க சொல்லிட்டே இருக்கீங்க, பல நூற்றாண்டு காலம் தான் எங்க சொல்லிருக்கீங்க. கொடுத்தீங்கன்னா பிரியாணி பண்ணிடலாம், பிரியாணி பண்ணிடலாம். யார் ஆர்வமா இருக்கீங்களோ அவர்களுக்கு வழிகாட்டியிருந்தோம். 10 ரூபாய்க்கு என்ன எடுத்துனா கிராம வளர்ச்சி, கிராமத்துடைய ஊழல் ஒழிப்பு, இந்த விஷயங்கள் கையெழுத்துவோம். இதை தவிர கூடுதலா சரிசுமா சொன்ன மாதிரி கல்குவாரி எடுக்கணுமா, எடுங்க. ஆசைப்படுறீங்க, உயிரோடு இருக்கணும், அதுக்கு தகுந்த பாதுகாப்பு உருவாக்கிட்டு எடுங்க, வழிகாட்டுறோம். இல்லையா உங்க ஊர்ல ஆதரவு கிடையாது, நீங்க ஒரே ஒரு ஆள் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, மரியாதைக்குரிய அண்ணன் முகிலன் எடுத்துட்டு இருக்காரு, அவர் கூட உங்களை அனுப்பிடுறோம். உங்க கூட நாங்க நிக்கிறோம். நிச்சயமா உங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன தேவையோ வழிகாட்டுறோம். பஞ்சநிலை மீட்பு யார் யாரெல்லாம் ஆர்வமா இருக்குல்ல எடுங்க. ஏன்னா எங்களை பொறுத்த என்ன செய்யறோம்னா, ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதனுடைய முழுமையான ஆவணங்கள் கையில் இருக்கணும். வெற்றி பெறும் வரை அந்த பிரச்சனையில போராடிட்டே இருக்கணும். எவ்வளவு நாளைக்கு போராடணும்? இறுதி வரை போராடணும். எல்லாம் சொல்றாங்களா? நீ செத்த பிறகு போராடி அந்த போராட்டத்துக்கு ஆகும்போது வெற்றியை நோக்கி போராடணும், வெற்றி பெறும் வரை போராடணும். ஒவ்வொரு படியா வெற்றி பெறணும், ஒட்டுக்கா வெற்றி பெறக்கூடாது. வெற்றி பெற முடியாது ஒரே நேரத்துல. இது நம்முடைய வேலையின் திட்டம். பஞ்சநிலை மீட்பு பொறுத்தவரை ஏறக்குறைய 100 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அண்ணன் திருமாவளவன் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளே எடுக்க பயப்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதை எடுத்தா எவ்வளவு சிக்கல் வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். எத்தனை உயிர் தலித் அமைப்புகள் இழந்திருக்குங்கிறத வரலாற்றை படிச்சு பாருங்க. அப்படி ஒரு இழப்பை நாங்கள் சந்திக்க கூடாது என்று நினைக்கின்றோம். ஆனால் எடுத்தீங்க அப்படின்னா வழிகாட்டுறோம், ஜெயிப்போம். ஒரு 10 வருஷத்துல, 5 வருஷத்துல, 20 வருஷத்துல. அது வரைக்கும் அந்த போராட்டத்தை நீங்க தொடர்ந்து கையில் எடுக்கிறது நான் வழிகாட்டுறோம். ஏன் இப்ப ஐயா சொன்னோம், நான் வேணான்னு சொன்ன புரியுதுங்களா? நாம பேப்பர்ல பேர் வரணும், அதுக்கான வேலை செய்யணும்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாளைக்கு தாலுகா ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல போய் கோமலத்தோடு நின்னா கலெக்டர் பேப்பர்ல வந்துருவோம், டிவியில வந்துருவோம், லைவ்ல வந்துருவோம், வர வைக்க முடியும். குழந்தைகள் விற்பனை வழக்கு தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. 1 மாசம் டிவியில் லைவ்ல வந்துட்டே இருந்தால, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நாமக்கல் மாவட்டக்காரங்களுக்கு தெரியும். 2010க்கு முன்னாடி மாசத்துல 4 முறை லைவ்ல வருவேன், பேப்பர்ல வருவேன், வர வைக்க முடியும். ஒண்ணுமே செய்தி இல்லைனா கூட செய்தி உருவாக்கி வர வைக்க முடியும். 1 பைசா காசு தராம, 1 பைசா செலவு பண்ணாம செய்திகளாக வர வைக்க முடியும். இனிமேல் வர மாட்டேன் நான் முடிவு பண்ணிருக்கேன். 10 ரூபாய்க்கு ஆரம்பிச்ச உடனே டிவிக்கு முன்னாடி நான் வர மாட்டேன், பேப்பர்ல வர மாட்டேன், உங்களையெல்லாம் வர வைப்பேன். இப்படிலாம் ஒரு முடிவு பண்ணி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். திட்டமிடுதல் முக்கியம், தயாரிப்பு முக்கியம், வெற்றி முக்கியம், அதை விட பாதுகாப்பு முக்கியம். அதுக்காக பயந்துட்டு பேச நினைக்கிறீங்களா? பயம்தான், உண்மையிலே பயம்தான். நீங்க தோத்து போக கூடாதுங்கிற பயம், நீங்க பாதிக்கப்படாதுங்கிற பயம். இந்த ஒரு பயத்தை தான் நான் திரும்ப எச்சரிக்கை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நன்றி. சீனிவாசன்.
நீங்க யாரோ நிகழ்ச்சி நிதி உதவி என்கிட்ட கொடுக்க வந்தீங்க. அது மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா டெஸ்மா வீரபாண்டியன்